கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து ஈசாக்கினுடைய வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கையில் காணக்கூடியதான சில நற்பண்புகளிலே ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் ஒரு நீடிய பொறுமை இருந்தது என்று பார்க்கிறோம். அவருக்கு 40 வயதாக இருக்கும் பொழுது தான் ரெபேக்காளை திருமணம் செய்தார். பெத்துவேலுக்கும் மகளாகவும் லாபானுக்கும் சகோதரியாக இருந்ததான் அந்த ரெபேக்காளை திருமணம் செய்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அவர்களுக்கு குழந்தை பேரே இல்லை. அந்த இடத்துல ஒரு நீண்ட கால பிரேக் இருந்ததுன்னு பார்க்கிறோம். ஏற்கனவே மேரேஜ் ஒரு லேட் மேரேஜ், ஆனாலும் கூட 20 வருஷம் பிள்ளை பேர் இல்லாமல் அவருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேறாமல் காணப்பட்டது. ஆனால் அதில் காணக்கூடியதான் ஒரே ஒரு காரியம் என்று சொன்னால், ஈசாக்கு கர்த்தரிடத்தில் அதிக உண்மை உள்ளவராக இருந்தார். கர்த்தரை நம்பியிருந்தார். வசனம் சொல்லுகிறது, 21வது வசனம் 25, 21 மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதல்களை கேட்டறினால் அவள் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள் என்று பார்க்கிறோம். இதில் என்ன முக்கியமான ஒரு காரியம் என்று சொன்னால், ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கின்ற வேளையில் மனைவி மலடியாய் இருக்கிறாள் என்று தெரிந்தாலும் கூட தேவன் வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று பார்த்து அவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார், ஜெபிக்கிறார், வேண்டுதல் செய்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் ஈசாக்கினுடைய ஜெபத்தை கேட்டார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் கூட நம்முடைய குடும்பங்களில், நண்பர்களில் தெரிஞ்சவர்களுக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாகி குழந்தை பேர் இல்லாமல் இருப்பாங்க. அவர்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடியதான ஒரு சின்ன அட்வைஸ் என்னவென்று சொன்னால், ஈசாக்கை போல பொறுமையாய் காத்திருக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கின்ற வேளையில் தேவன் எல்லா மலட்டு தன்மையும் எடுத்து போட்டு ஒரு நல்ல குடும்பத்தை ஏற்படுத்த வல்லவராக இருக்கார். இந்த வேளையில் அவர்கள் இரட்டை குழந்தைகளை கேட்கவில்லை, ஆனால் தேவன் 2 பரிவாரம் 2 சந்ததியை அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே எந்த ஒரு காரியமும் குறை நம்மிடத்தில் இருந்தால் நம்ம செய்ய வேண்டியதுன்னு சொன்னால் கர்த்தரை நோக்கி கேட்க வேண்டும். கர்த்தரிடத்தில் விண்ணப்பத்தை வைத்து ஜெபிக்கின்ற வேளையில் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே ரெபேக்காளுடைய கர்ப்பத்தை திறந்து அவர்களுக்கு 2 பிள்ளைகளை ஒரே பிரசவத்தில் கொடுத்தார். அதுதான் பெரிய காரியம். நாமும் கூட விசுவாசத்து கூட பொறுமையோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கூட பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்தீரே. ஆண்டவரே, ரெபேக்காளுடைய மலட்டு தன்மையை எடுத்து போட்டு ஆண்டவரே அவர்கள் நீண்ட நாள் காத்திருந்த அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து ஆண்டவரே 2 பெரிய சந்ததியை உண்டாக்கினரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட பிள்ளைக்காக ஏங்கி காத்திருக்கிற எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் ஆண்டவரே இந்த ஈசாக்கை போல ஒரு பெரிய ஆண்டவரே கிருபையை கொடுத்து உம்மிடத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே தேவனாலே ஆகும். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமென்.